அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம cfop மெத்தடில் லாஸ்ட் ஸ்டெப்பான PLL பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த PLL பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 21 கேசஸ் இருக்கும். அதாவது 21 கேசஸுக்கும் 21 டிஃப்ரெண்ட் ஆல்கோரிதம்ஸ். அந்த ஆல்கோரிதம்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ அந்த 21 கேசஸ்க்கும் ஈஸியான ஆல்கோரிதம்ஸை சொல்கிறேன். அது என்னென்ன கேஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஒரு ஓவர்லே மாதிரி காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து UAPM இந்த கேஸ் பேர். அதாவது இதில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக சால்வ் ஆகிருக்கும். ஆப்போசிட் சைடில் இங்கே இருக்க எஜ் இங்கே போகணும், இங்கே இருக்க எஜ் இங்கே, அப்புறமா இங்கே இருக்கிறது எஜ் இங்கே. அதாவது இப்படி வரணும். இது பேர் வந்து யூபம். மொத்தம் 2 யூபம் இருக்கனால இது பேர் வந்து UAPM. இதுக்கு என்ன ஆல்கோரிதம்னா ஆர் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் R2 ஆனால் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இப்போ கேஸ் நம்பர் 2. இந்த கேஸ் பேர் வந்து UBPM. அதாவது இதில் வந்து எப்படின்னா அப்படியே போன ஸ்டெப்புக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரி இருக்கும். அதாவது இந்த எஜ்ஜு வந்து இங்கே வரணும், இந்த எஜ் இங்கே, இந்த எஜ் இங்கே. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா R2 U R U R ப்ரைம் U ப்ரைம் R ப்ரைம் U ப்ரைம் R ப்ரைம் U R ப்ரைம் பண்ணால் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். இப்போ வந்து தேர்ட் கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து HPM. அதாவது ஆப்போசிட் கார்னர்ஸ் ஆப்போசிட் எஜ்ஜஸ் வந்து சால்வ் ஆகணும், அது ஸ்வாப் ஆகணும். அதாவது இங்கே இருக்க எஜ் இங்கேயும், இங்கே இருக்க எஜ் இங்கேயும், அப்புறமா இங்கே இருக்க எஜ் இங்கே, இங்கே இருக்க எஜ் இங்கே. இந்த 2 எஜ் ஸ்வாப் ஆகணும், இந்த 2 எஜ் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா M2 U M2 U2 M2 U M2 ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து ஃபோர்த்து கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து ZPM. அதாவது இங்கே இருக்க எஜ் வந்து இங்கே வரணும், அதாவது இந்த 2 எஜ் ஸ்வாப் ஆகணும், இந்த 2 எஜ் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா M2 U M2 U M ப்ரைம் U2 M2 U2 M ப்ரைம் U2 ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து ஃபிஃப்த்து கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து TPM. அதாவது இந்த 2 எஜ்ஜஸ் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த 2 கார்னர் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா R U R ப்ரைம் U ப்ரைம் R ப்ரைம் F R2 U ப்ரைம் R ப்ரைம் U ப்ரைம் R U R ப்ரைம் F ப்ரைம் ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். இப்போ வந்து சிக்ஸ்த்து கேஸ். இந்த கேஸ் வந்து YPM. அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த 2 கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த 2 எஜ் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா F ப்ரைம் R U ப்ரைம் R ப்ரைம் U ப்ரைம் R U R ப்ரைம் F ப்ரைம் R U R ப்ரைம் U ப்ரைம் R ப்ரைம் F R F ப்ரைம் ஆனால் உங்களுக்கு ஃபுல் கீப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 7th கேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்து நீங்கள் 6 கேஸ் வந்து 2 லுக் PLL தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த 2 லுக் PLL வர 6 கேசஸ் தான் அது. இப்போ வரதான் வந்து மற்ற PLL கேசஸ். இப்போ வந்து APM. அதாவது APM மொத்தம் 2 APM. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் பண்ணுறது வந்து AAPM. இது வந்து என்னென்னா இங்கே இருக்க கார்னர் இங்கே இங்கே வரணும், இங்கே இருக்கிறது இங்கே வரணும், இங்கே இருக்கிறது இங்கே, இப்படி 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 போகணும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு எக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூமெண்ட்ஸ்க்கு, அதுக்காக தான். அதாவது எக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு R ப்ரைம் U R ப்ரைம் D2 R U ப்ரைம் R ப்ரைம் D2 R2 பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 8th கேஸ். அதாவது இது பேர் வந்து ABPM. இதில் வந்து இந்த கார்னர் இங்கே வரணும், இந்த கார்னர் இங்கே வரணும், அப்புறமா இந்த கார்னர் இங்கே வரணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா இதுக்கு ஒரு எக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு R2 D2 R U R ப்ரைம் D2 R U ப்ரைம் R பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ 9th கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து EPM. அதாவது எப்படின்னா இந்த 2 கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த 2 கார்னர் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன பண்ணால் இதுக்கு ஒரு எக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு R U ப்ரைம் R ப்ரைம் D R U R ப்ரைம் D ப்ரைம் R U
ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ இந்த கேஸ் வந்து 10th கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து எஃப்எம், அதாவது இந்த ரெண்டு கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் டூ யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 11th கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து ஆர்பம், அதாவது ஆர்பமில் 2 பம்ப்ஸ் இருக்கனால இது பேர் வந்து ஆர்ஏபம். இதில் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கார்னர்ஸ் ஸ்வாப் ஆகும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகும். இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் டி ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் டி ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 12th கேஸ், அதாவது இந்த கேஸ் பேர் வந்து ஆர்பி பம். இதில் வந்து என்னென்னா இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள், அதாவது ஆர் ப்ரைம் யூ டூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம் எஃப் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் டூ யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 13th கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து ஜேபம், அதாவது ஜேபமில் 2 கேசஸ் இருக்கனால இது பேர் வந்து ஜேபம். இதில் வந்து என்னென்னா இதில் இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். அதுக்கு இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள், அதாவது ஆர் ப்ரைம் யூ எல் ப்ரைம் யூ டூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ டூ எல் ஆர் யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 14th கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து ஜேபி பம். இந்த கேஸில் என்னென்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் யூ ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் எஃப் ஆர் டூ யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 15th கேஸ், அதாவது இது பேர் வந்து என்பம், அதாவது என்பமில் 2 பம்ப்ஸ் இருக்கனால இது பேர் வந்து என்ஏபம். அதாவது இதில் என்ன ஸ்வாப் ஆகணும்னா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும். இதுக்கு என்னன்னா இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ பண்ணிவிட்டு ஜேபி பம் யூஸ் பண்ணணும். ஜேபி பம் யூஸ் பண்ணிவிட்டு யூ டூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 16th கேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும். இது பேர் வந்து என்பி பம். இதில் வந்து எப்படின்னா அப்படியே எப்படி நம்ம வந்து என்ஏ பம் பண்ணணுமோ அதே மாதிரி தான், அதாவது எல் ப்ரைம் யூ ப்ரைம் எல் யூ ப்ரைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜேபி பம்மை லெஃப்ட் சைடில் பண்ணணும். நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் ஃபார்முலாவாக பண்ணுறேன், நான் இது வந்து சொல்லலை ஆக்சுவலாக. பண்ணிவிட்டு யூ டூ எல் ப்ரைம் யூ எல் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 17th கேஸ், அதாவது இந்த கேஸ் பேர் வந்து விபம். அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த ரெண்டு கார்னர் ஸ்வாப் ஆகணும், அப்புறமா இந்த ரெண்டு எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். அப்போ வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள், அதாவது ஆர் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் அப்படியே இந்த சைட் மூவ் பண்ணணும், அது பேர் வந்து ஒய். அதுக்கடுத்து வந்து ஆர் ப்ரைம் எஃப் ப்ரைம் ஆர் டூ யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ஆர் ப்ரைம் எஃப் ஆர் எஃப் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 18th கேஸ், அதாவது இது பேர் வந்து ஜிபம். அதாவது ஜிபமில் மொத்தம் 4 கேசஸ் இருக்கனால இது பேர் வந்து ஜிஏபம். அதாவது இது வந்து எப்படின்னா வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது எப்படின்னா இது சால்வ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர் வந்து இங்கே போகணும், இந்த கார்னர் இங்கே, அப்புறமா இந்த கார்னர் இங்கே, அதுக்கடுத்து இந்த ஏஜ் இங்கே, இந்த ஏஜ் இங்கே, அப்புறமா இந்த ஏஜ் இங்கே. அதாவது ரெண்டு பேர்ம் பண்ணால் நமக்கு எப்படி சால்வ் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து. ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா
இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபார்முலா பண்ணுங்கள். அதாவது R2 U R prime U prime U R prime U prime R U prime R2 D U prime R U R prime D prime U பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 19th கேஸ், அதாவது இது பேர் வந்து ஜிபி பம். அதாவது இதை நீங்கள் சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்னர் இங்கே வரணும், இந்த கார்னர் இங்கே வரணும், அப்புறமா இந்த கார்னர் இங்கே வரணும், அதுக்கடுத்து வந்து இந்த ஏஜ் இங்கே, இந்த ஏஜ் இங்கே, அப்புறமா இந்த ஏஜ் வந்து இங்கே. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ஒய் அப்படியே மொத்தமாக மூவ் பண்ணிவிட்டு R2 ஸ்மால் யூ ஆர் ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ஸ்மால் யூ ப்ரைம் R2 பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து 20th கேஸ், அதாவது இது பேர் வந்து ஜிசி பம். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சால்வாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே போகணும், அப்புறமா இந்த கார்னர் இங்கே, அப்புறமா இந்த கார்னர் வந்து இங்கே, அதுக்கடுத்து இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், அப்புறமா இது இங்கே வரணும். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 ஸ்மால் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் ஸ்மால் யூ R2 ஒய் மூவ் பண்ணிவிட்டு ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ வந்து PLL லாஸ்ட் கேஸ், அதாவது 21st கேஸ். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி பம். அதாவது இது சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து, அதாவது இது வந்து இங்கே வரணும், இது இங்கே வரணும், அதுக்கடுத்து வந்து இது வந்து இங்கே வரணும், இந்த ஏஜ் வந்து இங்கே வரணும், இந்த ஏஜ் இங்கே, அப்புறமா இந்த ஏஜ் இங்கே. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் அப்படியே ஒய் ப்ரைம் மூவ், அதுக்கடுத்து R2 ஸ்மால் யூ ப்ரைம் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் ஸ்மால் யூ R2 பண்ணால் உங்களுக்கு ஃபுல் கியூப் சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த PLL கேசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.